தைலாபுரம் தோட்டத்தில் அங்கே போய் உட்கார்ந்தா நீங்கள் வந்தால் கொஞ்சம் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது நல்லா பேசுகிறாங்க. ஐயா கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னால் கண் கலங்கலிங்க. நீங்கள் தொலைக்காட்சியில் பேட்டியில் பார்த்துட்டு ஐயா கண் கலங்கலான்னு சொன்னீங்க. அப்படின்னு பார்த்தா ஏதாவது சொன்னால் ஐயா கோவப்படுறாங்க, இல்லைன்னா அப்படியே அமைதியாக வந்த கண்ணில் அப்படியே கண்ணீர் சொட்டு. நான் ஒரு சில நண்பர்கிட்ட கூட சொன்னேன், எனக்கு கண்ணீர் சொட்டன்னு பார்த்துட்டு கண்ணீர் சொட்டுது அப்படியே கண்ணிலேருந்து. எதுவும் பேசாமல் எதுக்கும் பயப்படாத அஞ்சாத ஒரு தலைவர் இன்னைக்கு கண்ணீர் சொட்டுகிற அளவுக்கு கண்களுக்கு கண்ணீர் சொட்டக்கூடிய தலைவராக ஐயா வேதனையில் இருக்கு. ரொம்ப ஏதாவது சொல்லணும்னா மணி விஷம் வாங்கி கொடுத்துட்டு போ, எப்படி இருக்குப்பா? இப்படி காலகட்டத்திலே தான் நாம் எல்லோரும் இங்கே கோடி மருத்துவர் ஐயா அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். மருத்துவர் ஐயா அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம். ஐயா எழுதுங்க, துணிச்சலா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்துங்க எது வந்தாண்டா ஐயா கிட்ட கேட்டேன், என்னங்க ஒரு முடிவு தீர்வு மணி சொல்றது கேளு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முடிவு தீர்வுகளை என்கிட்ட இருக்கு, நான் பார்த்துக்கிறேன், அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ முடிவு தீர்வு யார் கையில் இருக்குது? யார் கையில் இருக்குது? அப்ப ஐயா சொல்றத ஆமா. அதனால இந்த செயற்குழு வந்திருக்கிற நீங்க எல்லாம் ஐயாவினுடைய நோக்கம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். 2026 தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்று பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற பெயரை உருவாக்குனாங்க. ஐயாவுக்கு தனியாக கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை. இவ்வளவு பெரிய தலைவர் சொல்றோம், இத்தனை இடஒதுக்கீடு, இவ்வளவு போராட்டம்னு சொல்றோம். அவர் இடத்துல ஆரம்பிச்ச கட்சிக்கு அங்கீகாரமே இல்லைன்னா எவ்வளவு வேதனைப்படும். அந்த வேதனை, இப்ப இருக்கிற வேதனை, இதையெல்லாம் தாண்டி துணிச்சலோடு ஐயா இன்னைக்கு கூட்டத்துக்கு தலைமையேற்று இருக்கிறாங்க, கட்சிக்கு தலைமை தாங்கி இருக்காங்க. ஆகவே ஐயா அவர்களுக்கு ஊக்க சக்தியாக, உந்து சக்தியாக நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் பெருமையோடு எண்ணி பார்க்கிறேன். உங்கள் ஊக்க சக்தி, உந்து சக்தியும் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக மாறி ஐயாவை ஊக்கப்படுத்தும், ஐயாவுக்கு வழிகாட்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஐயா அவர்களை நீங்க கண்ணீர் சொல்லாதீங்க, கண் கலங்காதீங்க, எனக்கு விவசாயி கொடுத்து போகணும்னு சொல்லாதீங்க. இங்க வந்திருக்கிறவங்க செயற்குழு உறுப்பினர்கள், இவர்களால் ஒவ்வொருத்தர் எவ்வளவு பேரை கொண்டு வர முடியும், இயக்கத்தை கட்டி காக்க முடியும். ஆகவே நீங்கள் தொடங்கிய இயக்கம் தொடர்ந்து நீடோடி இருக்கும். ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், மனநிறைவோடு இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், 100 ஆண்டு கடந்து வாழ வேண்டும் என்பது இங்கே வந்திருக்கிற எல்லோரின் ஆசை, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லோரின் ஆசை. அதையெல்லாம் ஏற்று நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்களை பணியோடு வேண்டி விரும்பி கேட்டு, இந்த செயற்குழுவில் பங்கேற்று இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் 2026 தேர்தலுக்கு ஐயா காட்டுகிற வழியில் பயணிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பே வெற்றி. மூலதனம் ஐயா சொல்லுவாங்க, நம்ம வெற்றின்னா நமக்கு இருக்கிற மூலதனம் உழைப்பது. ஆகவே உழைப்பே நம்முடைய மூலதனம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.